俺の車終わった。மியான்மர், தாய்லாந்து இந்த ரெண்டு நாட்டிலையுமே மிகப்பெரிய அளவிலான ஒரு எர்த்குவைக் அப்படிங்கிறதும் அதனால 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது 700க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனைகரமான செய்திகள்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்து யார் அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் தான் ஜப்பான் அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டில் 96 அடி உசரத்துக்கு ஒரு பெரிய சுனாமி அலை தாக்கப் போகுது அப்படிங்கிற தகவல். ஒரு இரவு, நேற்று இரவு மக்கள் தூங்கவே இல்லை. ஏன் தூங்காமல் என்ன பண்ணாங்க, வேலை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் வீட்டில் நிலநடுக்கங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது நம்ம ஊரில். ஆனால் ஜப்பானில் பாருங்கள், நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஜப்பானில், அதற்கு அவங்க தயாரிப்பாக முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, அந்தரத்தில் தொங்க போகுதான் வீடு, அதில் தான் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. டீட்டெயில்டாக ஏகப்பட்ட விஷயத்தை பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். மியான்மர், தாய்லாந்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 3000 பேருக்கு மேலே பலியாயிருந்தாங்க. அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப பரவசப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை, பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு நாட்டில் நிலநடுக்கம் இப்படியெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கண்கூட பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்து தொலைக்காட்சிகள்லாம் இருக்காது. இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அப்படியே கண் முன்னாடி காமிக்கிறாங்க. அதுவும் சைனாக்காரன் அதுலேயும் வந்து அதில் திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மியான்மர், தாய்லாந்தில் வந்து ஒரு கட்டடம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 13 மாடி கட்டடம், அந்த கட்டடத்தில் வந்து சரியாக கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 4 பேர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீனாவில் இருந்து ஒரு பேப்பர் ஒன்று திருடுறதுக்காக வந்தோம். அந்த பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கட்டிடத்திற்கான உரிமம். அதை கட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டால் சீனாக்காரன். தரமில்லாத பொருட்களால் அந்த கட்டடத்தை கட்டினதுனால தான் அந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இப்போது உண்மை வெளியில் வந்திருக்கு. சைனாக்காரனை நம்பாதீங்க, மூக்கு புடப்பாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் இது. இப்போது தைவானை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் ஒன்று அமைச்சிருக்காங்களாம் சீனா. கூடிய விரைவில் தைவானையும் தனதாக்குவதற்கான வேலையை செய்வாங்க. ஆனால் இயற்கை வந்து சும்மா விடாது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இது என்னோடது, இது என்னோடதுன்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உன்னோடது இல்லடா, எல்லாமே இயற்கையினுடைய காலடிக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 700 முஸ்லீம்கள் இறந்து போன நிகழ்வு, அதுவும் ரம்ஜான் நேரத்திலே நடந்தது. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான் எங்கள் மியான்மரில். இப்போது மெயினான விஷயம், பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்ங்கிறது ஜப்பான் அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, வெகு விரைவில் ஒரு பெரிய நிலநடுக்கம், பூகம்பம் வரும், சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கிறோம், 3 லட்சம் ஜப்பான் மக்கள் வந்து இறந்துடக்கூடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. 3 லட்சம் மக்கள் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னா, இதை அரசை சொல்கிறாங்க. எப்பயுமே அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் வெளியிடும்போது இவ்வளோ பேர் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியில் போயிடுங்க, உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த முறை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ வந்து அந்த நிலநடுக்கம் இவ்வளவு லட்சம் மக்களை பலியாக்க போகுது அப்படிங்கிறத ஜப்பான் அரசு உறுதிப்பட சொல்ல முடியல. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிலநடுக்கத்தால் ஜப்பானில் இருக்கக்கூடிய 3 லட்சம் மக்கள் சாக போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டே இதை சொல்லுது அப்படின்னா 3 லட்சம் அல்ல, கண்டிப்பாக 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம், டபுள் மடங்கு தான் வந்து இறப்பு எண்ணிக்கை இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. மியான்மரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இப்போ தெரியும்ல உங்களுக்கு. அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுனாலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து துர்நாற்றத்தால், கட்டட இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் நிறையா புணங்கள் இருக்குது, அதெல்லாம் தோண்டி எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அப்போது 3 லட்சம் மக்களுடைய உயிர் போக போகுது அப்படின்னா அதை எல்லாமே அப்புறப்படுத்துவதற்கான கால அளவுலாம் எவ்வளோ காலம் எடுக்கும் யோசிச்சு பாருங்கள். இதே இது சுனாமி அலை வந்து சுருட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் கூட மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு ஜப்பான் மக்கள் இப்போ இருக்காங்க. சரி சார், 96 அடி உசரத்துக்கு வரும்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு முன்னாடி, சரியாக 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே இரவு நேரத்தில் ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6 அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருந்தது. மியான்மரில் 7.7. அடுத்து வரப்போகிற நிலநடுக்கம் இருக்குல்ல, அது எவ்வளவு அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 9 பாயிண்ட் சம்திங்க்கும் மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
9 ஐயோ இது வந்து 1936லயோ 41லயோ ஜப்பானில் வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த அளவிற்கான தாக்கமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஒரு காலகட்டத்தில் இளமுரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஆழிப்பேரலையால் வந்து நம்ம இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, கடல் கோளால் அழிக்கப்பட்டது தமிழகம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். 7000 கல் தொலைவு இருக்கக்கூடிய இந்த இளமுரியா கண்டம் வந்து இப்படி அழிஞ்சு போச்சு, வட இமயமலை கீழே போய் தென் இமயமலை இப்படி மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே போனால் இது மேலே வரும், இது கீழே போனால் இது மேலே போனால் இது கீழே வருங்கிற கதையாக இந்த டெக்டானிக் தட்டுகளுடைய உரசல்கள் காரணமாக பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது கடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த நிலத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, ஒரே இரவில் இந்த 6 ரிக்டர் அளவுகளில் பதிவாச்சு அப்படின்னு சொன்னோம்ல, மக்கள்லாம் வீடுகளை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்க நேற்று. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. நீங்கள் நம்ம நாட்டில் 2004 சுனாமி ஆகட்டும், தொடர்ச்சியாக நடந்த 2 சுனாமியை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுனாமிகளுக்கு ஆதாரமே எது அப்படின்னா, இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த எரிமலை வெடிப்பு தான். இப்போது அந்த எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது ஜப்பானில் 6 ரிக்டர் அளவுக்கு பதிவான அடுத்த சில மணி நேரங்களில் இந்த பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. பூகம்பம்னா என்ன, எரிமலை குழம்பே வந்து மொத்தமாக வெடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான நில அதிர்வுகள்லாம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டதாக மக்கள் சொல்கிறாங்க. இந்த காட்சிகளும் பார்க்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ சுமத்ரா தீவு பகுதியில் மிகப்பெரிய எரிமலை வெடித்ததாகவும் இது ரிலேட்டடான காட்சிகளும் பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. Dari Allah, Gunung Merapi, Sumatera Barat kembali erupsi mengeluarkan abu yang cukup tinggi. இப்போ ஜப்பான் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் ஜப்பான் மக்கள் வெவ்வேறு நாடுகளை நோக்கி போங்க, எப்போ நம்ம வர சொல்கிறோமோ அப்போ வாங்க, 12 மில்லியன் மக்கள் வந்து வெளியில் போயிடுங்க அப்படிங்கிறாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம் இல்லையா? இப்போ 12 மில்லியன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களை வந்து வெளியேற சொல்கிறாங்க. 1,20 லட்சம் மக்களை வெளியேற சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 20 லட்சம் பில்டிங் வந்து முழுவதுமாக டேமேஜ் ஆகிடும். இந்த டேமேஜ் ஆன பில்டிங்கை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலை. அதனால் இந்த பில்டிங்குள்ளே யாரும் இருக்காதீங்க, பில்டிங் ஸ்ட்ரக்சரை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது பில்டிங் ஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறீங்களா அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் மக்கள் வாழணும். எப்படி வந்து அமெரிக்கா வந்து குண்டு போட்டு 1940 தொடக்க காலகட்டத்தில் 2வது வேர்ல்டு வாரில் ஜப்பான் மீது ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டு நம்மளை அழிச்சாங்களோ, அதற்கு பிறகு உழைப்பால் எப்படி ஜப்பான் முன்னேறிச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங் எல்லாத்தையும் நம்ம இடிக்க போகிறோம். அப்போ புதிதாக நம்ம எப்படிப்பட்ட பில்டிங்கை உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் பைபிளில் வர்ற மாதிரி தான், இந்த ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, அதனால் வந்து உனக்கு தேவையானதை நீ ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடவுளை வந்து ஒவ்வொரு ஜோடி புறா, ஒவ்வொரு ஜோடி வந்து சிங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி ஒருத்தர் தோணியிலேயே போனார்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இப்போ ஜப்பான் தயாராகிட்டாங்க. அப்போது இப்போதைக்கு ஏர் டான்ஷின் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை இப்போ அமல்படுத்த போகிறாங்க. இது வந்து 2005லயே இந்த கம்பெனி வந்து இதை முன்மொழிஞ்சாங்க. இப்போ அதை ஜப்பான் அரசு கையில் எடுக்கிறாங்க. 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஒவ்வொரு பில்டிங்கோட தரமட்டத்தில் இருந்து 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நிலநடுக்கம் ஏற்படும் போது அது தானாக தன்னை மேலே தூக்கிக்கிறோம். நிலநடுக்கம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். அதிகபட்சம் 3 நிமிஷம் இருக்கலாம் ஒரு நிலநடுக்கம். அதற்கு பிறகு மறுபடியும் அது தரைப்பகுதியை வந்து அடையும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் ஏர் பேக் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஏர் பேக் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கட்டடங்களையும் ஜப்பானில் நம்ம உருவாக்க போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி பில்டிங்கை எல்லாத்தையும் இடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஸோ இதற்காக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, இந்த தோணியில் போனால் ஒவ்வொரு ஜோடி பறவைகள்லாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஜப்பானில் விலை உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, விவிஐபிக்கள், அவங்களில் ஒரு 227 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த 227 பேருக்கும் தனியாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ இந்த 227 பேரும் எந்த அடிப்படையிலான வீடுகளை வந்து உருவாக்குறாங்கன்னா, இந்த ஏர் டான்சிங் சிஸ்டம் அடிப்படையில் ஏர் பேக் வீடுகளை உருவாக்குறாங்க. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த பில்டிங் உழுகாது. அப்போ என்ன ஆகும், அது சாஞ்சு 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 தஞ்சாவூர் பொம்மை மாதிரி சாயுமே தவிர அது கீழே உழுகாத அளவுக்கு அந்த மாதிரியான ஆட்டங்களோடு அதிர்வை தாங்கி மறுபடியும் அது பூமியிலேயே நிற்கக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து தாண்டி சுனாமியால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால்,
அதுக்கு ஜப்பான் அரசு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய வால் ஒன்று கடலுக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்காங்க. அந்த வாலை தாண்டி அந்த பெரிய பேரலை வர முடியாத அளவிற்கு ஒரு பெரிய சுவர் எழுப்பியிருக்காங்க. அதாவது அந்த சுனாமி அப்படிங்கிறது ஒவ்வொரு அலைகளினுடைய தொடர்ச்சி. டெக்டானிக் தோட்டுகள் வந்து கடலுக்கு அடியில் வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி ஒன்றோடு ஒன்று உறையும் போது பூமிக்கு அடியில் ஒரு பெரிய அழுத்தம் உண்டாகி அந்த தண்ணி மேலே அப்படி பீச்சி அடிக்கும். அதுதான் பெரிய ஆழிப்பேரலையாக உருவாகி நிலத்துக்கு வருது இல்லையா. அப்போ இதுவும் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ இந்த பெரிய சுவர் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போடப்பட்ட சுவர் மாதிரி இவ்வளோ பெரிய சுவர் இருக்குது. இதையும் தாண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடக்கலாம். 2011 ஜப்பானில் நடந்த நிகழ்வுகள் மாதிரி இருந்தாலும் இந்த சுவருடைய ஹைட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படிங்கிற பிளானுக்கு இப்போது ஜப்பான் அரசு வந்திருக்காங்க. ஒன்று சுவர், இன்னொன்று ஏர்பேக் சிஸ்டம். இதெல்லாம் தாண்டி இந்த மிக முக்கியமாக நான்காய் த்ரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து ஒரு தொட்டி வடிவமைப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த ஏரியாவில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய அதிர்வுகளை உண்டாக்கி இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது அடுத்து பெரிய பூகம்பமாக உருவாகி ஒட்டுமொத்த மக்களையும் பூமிக்குள்ளே இழுக்கிறதுக்கான வேலையை இந்த இடத்துல இருந்து தான் தொடங்க போகுதுங்கிறது தான் ஜப்பான் அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. அப்போது நீ ஏர்பேக் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டேன், அது என்ன, அது மொத்த பூமியுமே உடச்சி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே தள்ளிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கேட்குறாங்க. அதுவும் ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு கூட்டங்கள், எல்லா நாடுகளும் இருக்குதுல, நாடுகளுடைய கூட்டம் ஒன்றாக சேர்ந்தது இந்த ரிங் ஆஃப் ஃபயர். இந்த ரிங் ஆஃப் ஃபயருங்கிற அந்த பசிபிக் பெருங்கடலில் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான பிரச்சனைகளால் கூடிய விரைவில் பாதிக்கப்படும். அதில் முதல்ல அழியக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால் இந்த ஜப்பான் அப்படிங்கிறாங்க. ஜப்பான் அழிஞ்சு போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னோட்டமாக நேற்று இரவு QC அப்படிங்கிற அந்த ஏரியாவில், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நிலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இரவு முழுவதும் மக்களை தூங்க விடாமல் செஞ்சுருக்கு. 6 ரிக்டர் அளவில் பதிவான அந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஆண்டுகளில் ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது அப்படின்னு வரலாறு அப்படிங்கிற புத்தகம்லாம் நம்ம மக்கள் படிப்பாங்களே சின்ன குழந்தைங்க, அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த நாடுகள்லாம் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய காலங்களும் வெகு விரைவில் வரும். இதை தாண்டி வந்து முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருமும்பாங்க. அந்த மாதிரி ஜப்பான் உழைப்பாளர்கள் உழைத்து இந்த இயற்கையை வெல்லுவதற்கான வாய்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குமா அப்படின்னா அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.